ஊர் ஃபுல்லாக ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னு கேட்குறீங்களா? அதாங்க சோலோ லெவலிங். ஏப்பாவது ஓவர் ரேட் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒரு அனிமையா, நாங்களே எப்பேற்பட்ட அனிமையாக பார்த்துருப்போம் மற்ற அனிமையோட கம்பேர் பண்ணுறாங்க. முதல்ல இந்த அனிமையை எதுக்கு மற்ற அனிமையோட கம்பேர் பண்ணுறாங்க? அதெல்லாம் வேற ரகம், இது வேற ரகம். சரி, எதுக்கு சோலோ லெவலிங் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன். சோலோ லெவலிங் எதுக்காக பிடிச்சிருக்குன்னா, அது கேஜிஎஃப் புஷ்பா மாதிரி லிட்ரலாக இருக்குது. எப்படின்னா, அது ஹீரோவை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுது. வேற எந்த கேரக்டர் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஹீரோவை மட்டுமே பார்த்தா போதும், உங்களுக்கு கதை ஈஸியாக புரியும். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், நம்ம ஈஸியாக அந்த கதைக்குள்ளே போயிடுவோம். நம்ம இந்த படங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா? ராக்கி பாய் இடத்துல நான் இருந்தால் அப்படி இருக்கும், புஷ்பா இடத்துல நான் இருந்தால் அப்படி இருக்கும், இமேஜின் பண்ணி அந்த மாதிரி நடந்து பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சோலோ லெவலிங்கையும். அவன் ஜீரோவாக இருந்து அடிப்பட்டு மிதிப்பட்டு எப்படியோ அவனுக்கு ஒரு 2வது சான்ஸ் கிடச்சி அவன் எல்லாத்தையுமே பவர்ஃபுல்லாக மாதிரி கெத்தாக நிற்பான் பாருங்க. அது எல்லாருக்குமே பிடிச்சி, நம்மளும் அந்த மாதிரி தான் நல்லா இருக்குமே, நம்மளுக்கு ஒரு 2வது சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே, அந்த கதைக்குள்ளேயே போயிடுவாங்க. அதனால தான் இந்த சோலோ லெவலிங் எல்லாருக்குமே பிடிக்குது. ஏங்க ஐசோல் ஸ்பீடே ஒரு இதில் சொல்லியிருப்பான், எனக்கு சோலோ லெவலிங் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக எல்லாரும் சோலோ லெவலிங் பாருங்கன்னு சொல்லியிருப்பான். ஏன் ஐசோல் ஸ்பீடு எப்படி ஜீரோலேருந்து ஹீரோ ஆனானோ அதே மாதிரி தான் இந்த அனிமையிலையும் ஹீரோ ஜீரோலேருந்து ஹீரோ ஆயிருப்பான். அவ்வளோதாங்க விஷயம். எந்த ஒரு கதையில் ஹீரோ விஷயத்தை கரெக்டாக பிக்கப் பண்ணி ஹைப் பண்ணி கொண்டு போகிறாங்களோ, ஹீரோ எப்படி படிப்படியாக ஜீரோலேருந்து மேலே போகிறான், அந்த மாதிரி கதை வந்தாலே எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய கதை தான் அது. நான் சோலோ லெவலிங்கில் ஜின்வுவை பார்க்கும்போது ஒவ்வொரு தடவை இந்த படம் தான் கேட்குது, சலாம் ராக்கி பாய். ஏன் அந்த இடத்துல நான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்காத நாளே கிடையாது. ஏன் அந்த சோலோ லெவலிங் பார்த்து நம்ம எல்லாரும் ஒரு தடவை சொல்லியிருப்போம் இல்லையா, அரைஸ் அப்படின்னு. அவ்வளோதாங்க விஷயம். எனக்கு இந்த சோலோ லெவலிங் பிடிக்க காரணம் இதுதான். மேக்ஸிமம் எல்லாருக்கும் இதாக தான் இருக்கும். உங்களுக்கு எதனால இந்த சோலோ லெவலிங் பிடிச்சிருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.